Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, நம்ம சேனலில் ரீசெண்டாக இந்த கம்ப்ளீட் கைட் ஆன் எஸ்ஐபி வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் வீடியோவோட கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்லையும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஸ்டாக்ஸுக்கும் இடிஎஃப்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இடிஎஃப்ஸை எப்போ யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இடிஎஃப், ஸ்டாக்ஸ் அப்புறம் ஸ்மால் கேசஸ்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை எப்பப்போ என்னென்ன டைமில் யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்கும். இப்பவே இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஐயோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்கை பண்ணதுனால நம்ம தேவையில்லாம இவ்வளோ அதிகமான எக்ஸ்பென்சஸை பண்ணிட்டோமேன்னு நீங்க வருத்தப்பட தேவை இருக்காது. ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கே புரிஞ்சதுனால நீங்க எந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க டெசிஷன்ஸை எடுக்க முடியும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, தே டோன்ட் ஹேவ் எனி கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ், ஸ்மால் கேசஸ் இதை பத்திலாம் சொன்னோம்ல. இந்த எல்லா இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்க ஒரு காமனான விஷயம் என்னன்னா, இது எல்லாத்துலயுமே கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையவே கிடையாது. அப்புறம் இதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்க பணம் ஷேர் மார்க்கெட்ல தான் இருக்கும். ஷேர் மார்க்கெட்னாலே கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அப்போ கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாதுன்னா ஏன் எல்லாரும் இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க? சும்மா 5-6% எஃப்டி இல்ல பாண்டுன்னு ஏதாவது டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்ல ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குற கேரண்டீட் ரிட்டர்ன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியா இருந்துடலாமே நீங்க நினைக்கலாம். அப்புறம் ஏன் இந்த மாதிரி கேரண்டியா ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்ற விஷயங்களை விட்டுட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வேணாம், கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு அவங்களோட மைண்ட் செட் இல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சில காரணங்கள் என்னவா இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இதெல்லாம் சில காரணங்களா இருக்கலாம். 1, உங்களுக்கு இந்த பணம் சீக்கிரமா தேவைப்படல. 2, நீங்க இதை உங்க ரிட்டையர்மெண்ட்காகவோ இல்ல லைஃபோட ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல யூஸ் பண்றதுக்காக இப்பத்துல இருந்தே சேர்த்து வைக்க ட்ரை பண்றீங்க. 3, இந்தியா எக்கானமி லாங் டேர்ம்ல க்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்க. 4, உங்களுக்கு வாரன் பஃபெட்னா யாருன்னு தெரியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரியும். அவர் ஃபாலோ பண்ண மாதிரி சின்ன வயசுல இருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமா இந்த உலகத்திலே பணக்காரன் ஆகிறதுக்கு இருக்கிறதுலே சிம்பிளான வழி இதுதான் தெரியும். அப்புறம் 5, உங்களுக்கு ரூல் ஆஃப் 72னா என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ரூல் ஆஃப் 72ன்றது ஒன்றும் இல்லை, நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும்ன்றத கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு சின்ன ஃபார்முலா தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்றதா கன்சிடர் பண்ணிப்போம். அதை 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, அதாவது உங்களோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் 6ஆ இருந்ததுன்னா போட்ட அமௌண்ட் டபுள் ஆகிறதுக்கு 12 வருஷம் ஆகும். அதே ரிட்டர்ன் பர்சன்டேஜ் 8ஆ இருந்தா கூட அது டபுள் ஆக 9 வருஷம் ஆகும். அதாவது 1 லட்ச ரூபாய் 8% ரிட்டர்னோட ஒரு வருஷத்துக்கும் க்ரோ ஆகுதுன்னா 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது 2 லட்ச ரூபாய் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷனோட இதை ஆட் பண்ணோம்னா அது சுத்தமா ஒரு ரிட்டர்னே கிடையாது. அந்த காலத்துல அதுக்கு அந்த அளவுக்கு வேல்யூவே இருக்காது. இப்படி ரொம்ப நாள் தேவையில்லாத பணம், அதாவது உங்களுக்குனே வாண்டடா நீங்க தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க உங்க ஃபியூச்சருக்காக எடுத்து வைக்கிற பணம் இந்த மாதிரி ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல க்ரோ ஆகக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 12% இல்ல 15% இல்ல 25% ரேட்ல க்ரோ ஆனாதான் அது 6 வருஷத்துலயோ இல்ல 5 வருஷத்துக்குள்ள இல்ல 4 வருஷத்துக்குள்ள டபுள் மடங்காகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் தெரியாததுனால தான் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் ஸ்கீமுக்கே திருப்தி ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு டைம் கொடுத்தா அது கோடி கணக்கில் ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணணும்னு அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஏன் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோன்ற ஒய் ரீசன் புரிஞ்சதுனால நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு போகும்போது இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கண்ணு முன்னாடி வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற டிஃபரன்சஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் எதை எப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கிற டிஃபரன்சஸை தெரிஞ்சுக்கலாம். அந்த டிஃபரன்சஸை தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை நீங்க ஈஸியா எடுக்க முடியும். நம்பர் 2, டிஃபரன்சஸ் இன் தி ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்க 5 ஆப்ஷன்ஸ்ல இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுல நீங்க சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா, அதாவது மாசம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா இதுல இன்வெஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியாதுன்னு ஒத்துக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேங்க. அது பாட்டு மார்க்கெட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் மாதிரி வளரும் குறையும். என்னோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில்
அந்த பணம் பார்க்கும்போது பல மடங்கு மல்டிப்ளை ஆயிருக்கும். எனக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அது மட்டும் எனக்கு போதும்னு ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இது மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்னை தர்றது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஆப்ஷன்ஸில் தான் இருக்கிறதுலே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட ETFஸில் தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்னும் கம்மியாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் 0.18 0.20ன்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்னா ETFல 0.05 0.07ன்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் இருக்க இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவையே கிடையாது. ஆனால் ETFஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஏன்னா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒரு ஃபோலியோ நம்பராக உங்களுக்கு கிரியேட் ஆகி கிடைக்கும். ஆனால் இந்த ETFs வந்து நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டோட ட்ரேடிங் போர்ட்டலை ஓப்பன் பண்ணி, அதாவது ஜீரோதா யூஸ் பண்ணிங்கன்னா கைட்டை ஓப்பன் பண்ணி, ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆப் இல்லை வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி, இல்லை அப்ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆப் இல்லை வெப்சைட் மூலமாக உங்களோட புரோக்கரோட ட்ரேடிங் போர்ட்டலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த ETFஸை வாங்க முடியும். இந்த ETFஸை இந்த மார்க்கெட் ஹவர்ஸ்ன்னு சொல்கிற ஒர்க்கிங் டேஸில் இருக்கிற 9:15லேருந்து 3:30க்குள்ளே இருக்கிற டைமில் தான் வாங்கவோ விற்கவோ முடியும். எனக்கு மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் போதும், ஆனால் இந்த 2 விஷயங்களில் நான் எதை சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்கு சொல்கிறேன். நான் பர்சனலாக எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிற எம்ப்ளாயின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். மாதம் உங்கள் சேலரி வந்த உடனே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் கூட பார்த்ததில்லை, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னா மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக யோசிக்காமல் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் SIP பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் நான் மார்க்கெட்டை ஆக்டிவாக வாட்ச் பண்ணுவேன், மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு நான் அப்சர்வ் பண்ணுவேன், இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்குது, இந்த 9:15லேருந்து 3:30ன்ற டைமுக்குள்ளே என்னால் மார்க்கெட்டுக்கு சம் டைம் ஒதுக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன் உங்ககிட்ட இருந்ததுன்னா, நிஃப்டி இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது பாட்டம்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த ETFs தான் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ, அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலமாக இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்குன்னு ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு இந்த இடத்துல நான் எக்ஸாக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அதை பண்ண முடியாது. ஏன்னா ஆர்டர் ப்ராசஸ் ஆகிறதுக்கே ஒரு 1 or 2 days ஆகும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலே கீழே கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு ரொம்ப மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு, இந்த டைமை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இப்போவே இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ETFஸில் தான் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பை ஆர்டரை போட்டு நீங்கள் இண்டெக்ஸை வாங்கணும்னு நினைக்கிற இடத்துல எக்ஸாக்டா வாங்க முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நான் ETFஸை அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். மார்க்கெட் கிராஷஸை நம்மளோட அட்வான்டேஜுக்கு மாற்றிப்பேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஃப்ரீ அண்ட் பெய்ட் டிமேட் அக்கௌண்ட்ஸோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சதுனால சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸை பார்த்துட்டீங்க. மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் போதும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டதே போதும். ஆனால் எனக்கு நீங்கள் மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வேணாம், நான் மார்க்கெட்டை அவுட் பெர்ஃபார்ம் பண்ண நினைக்கிறேன், ஒரு 17%, ஒரு 20%, ஒரு 25%ன்னு இந்த மாதிரி மார்க்கெட் ஆவரேஜை விட நான் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மைண்ட் செட்டோட இருக்கிறீங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேசஸ், அப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்ற கேட்டகரிக்கு வருவீங்க. இந்த 3 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் தேவைப்பட்ட மாதிரி டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படாது. இதையும் நீங்கள் சிம்பிளாக ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஸ்மால் கேசஸில் இன்வெஸ்ட் பண்ணனாலோ இல்லை இண்டிவிஜுவலாக நீங்களே ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணணுன்னாலோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை நீங்களே பிக் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ETFs இல்லை ஸ்மால் கேசஸை செலக்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ETF கன்சிடர் பண்ணுறப்ப இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவாக கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப அந்த ஃபண்ட் மேனேஜர் இதுதான் நல்ல ரிட்டர்னை கொடுக்கும்னு ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸ்மால் கேசஸ்லையும் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாக் இல்லை ETF போர்ட்ஃபோலியோவை ஒரு ஐடியா இல்லை தீம் பேசிஸில் ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் சிம்பிளாக 1 கிளிக்கில் அந்த போர்ட்ஃபோலியோ பை பண்ணி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறப்ப நீங்கள் மார்க்கெட்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்களே யோசிச்சு நான் இந்த ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இதுதான் எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 20 to 25% CAGR ரிட்டர்னை தரப்போதுன்னு அசியூம் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும் தான் நீங்கள் இந்த 3 ஆப்ஷன் கிட்டே வரீங்க.
ஆனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு 1%, 1.5%ன்னு அதிகமாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு டிவிடென்ஸும் கிரெடிட் ஆகாது. அந்த டிவிடென்ஸை அந்த மியூச்சுவல் ஃபண்டில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்களான்னு ஒரு தெளிவான ஐடியாவும் இருக்காது. இதனால இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், அதாவது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபண்டு மேனேஜர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டை பீட் பண்ணுவாருன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க சொல்லியிருக்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் கரெக்டாக சார்ஜ் பண்ணுவாங்கன்ற கேரண்டி இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இதே மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் லேக்ஸ் கணக்கில் ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணும்போது அதில் இருக்க 1%, 2%ன்ற அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். நிறைய தௌசண்ட்ஸ் இல்லை லேக்ஸ் கணக்கில் நீங்கள் ஃபீஸாகவே பே பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன் இன்ஃபேக்ட் வாரன் பஃபெட் அண்ட் ஜான் சீபாகல் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் கூட எந்த ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டும் இண்டெக்ஸை லாங் டேர்முக்கு பீட் பண்ணாதுன்னு சொன்னதுனால லாங் டேர்மில் இண்டெக்ஸை பீட் பண்ண போகாத மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பே பண்ணிட்டு இருக்கணும். ஸோ பர்சனலாக ஒரு 2 to 3 year இல்லை 2 to 5 years இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தான் இந்த ஆக்டிவ்லி மேனேஜ்ட் ஃபண்ட்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு டைம் ஃப்ரேமில் புது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஸ்மால் கேசஸை பார்த்தோன்னா இதில் நமக்கு ஒரு ரெடிமேட் போர்ட்ஃபோலியோ கிடைக்குது. ஆனால் இந்த ரெடிமேட் போர்ட்ஃபோலியோவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதில் இவங்க ஒரு ஃப்ளாட் ஃபீஸை தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐடியா இல்லை தீம் பேசஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பர்சனலாக அந்த அளவுக்கு இன்வெஸ்டிங் எக்ஸ்பர்டீஸ் இல்லைன்னா ஸ்மால் கேசஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது டைரெக்டாக அந்த ஸ்டாக்ஸை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி அன்கிளியராக இல்லாமல் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ ஹோல்டிங்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணால் அது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லையும் டைரெக்டாக கிரெடிட் ஆகிடும். இப்போ ரீசெண்டாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணதுனால அதுக்கு பேசிஸில் இருக்கிற ஐடியாஸ் அண்ட் தீம்ஸில் செலிப்ரேட்டிங் இந்தியா at 75ன்னு இந்தியாவோட growth-ஐ ஷேப் பண்ணிட்டு இருக்க மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸை டார்கெட் பண்ணி ஒரு 10 ஸ்மால் கேசஸை இவங்க பில்டு பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஆம்னி பாரத் டிஃபென்ஸ்ன்னு ஒரு ஸ்மால் கேஸ் இருக்குது. கோவிடுக்கு அப்புறம் சைனாவை விட இந்தியாவை ப்ரிஃபர் பண்ணலான்னு நிறைய ஃபாரின் பிஸ்னஸஸ் நம்மக்கிட்ட வந்ததுனால அதில் இந்தியாவில் இருக்க எந்தெந்த கம்பெனிலாம் பெனிஃபிட் ஆகுதோ அந்த ஐடியா இல்லை தீம் பேசிஸில் சைனா +1 ஸ்ட்ராட்டஜி, ரைட் நியூ இந்தியான்னு இந்த மாதிரி சில ஸ்மால் கேசஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஐடியாவை டார்கெட் பண்ணி 10 விதமான ஸ்மால் கேசஸ் இருக்குது. இந்த ஸ்மால் கேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்மால் கேசஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஒரு CAGR எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபைனலாக நம்ம இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெடிமேட் போர்ட்ஃபோலியோவும் கிடைக்கல, நாமளே ஸ்டாக்ஸை வேறு செலக்ட் பண்ணணும், இது ஒரு கஷ்டமான வேலை தானேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் எல்லாரும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் கேசஸ்லையும் ஸ்டாக்ஸ்லையும் நமக்கு டைரக்ட் அந்த ஷேர்ஸை நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றதுனால நம்மளோட பேர்ல அந்த ஷேர் வரும். இதனால டிவிடெண்ட்ஸும் கிடைக்கும், மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பல மடங்கு மல்டிப்ளை ஆகும். அதாவது 200%, 300%, 400%, 1000%ன்னு இந்த அளவுக்கு க்ரோ ஆகும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணாம ஒரே கம்பெனியில் நிறைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஃபியூச்சரில் பிஸ்னஸஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து வோடாஃபோன் ஐடியா, எஸ் பேங்க், சுஸ்லான் எனர்ஜின்னு இந்த மாதிரி முன்ன இருந்ததை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா நீங்க இப்படி ஒரு 5-6 கம்பெனி செலக்ட் பண்றீங்கன்னு வைங்க, அதுல 2-3 கம்பெனி ஃபெயில் ஆயிட்டாலும் மிச்சம் இருக்க 2-3 கம்பெனி சர்வைவ் ஆகி நீங்க எதிர்பார்த்த மாதிரி growth-ஐ கொடுத்துருந்ததுன்னா அது உங்க பணத்தை பல மடங்கு மல்டிப்ளை பண்ணும். அதே நேரத்தில் ஒரு கம்பெனியில் ஒரு 10-20 வருஷமா கண்டினியூஸா இன்வெஸ்டரா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக இறந்து போன இந்தியாவோட பிக் புல்னு சொல்லப்படுற ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து டைட்டன்ன்ற ஒரே ஷேர் மூலமாக தான் அவரோட வெல்த்தை பல மடங்கு மல்டிப்ளை பண்ணியிருக்காரு. அவரோட 40,000 crore போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனிக்கு ஒரு மேஜர் பார்ட் இருக்கு. ஸோ உண்மையிலேயே நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியை பார்க்குறீங்க, அதோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்க, அதோட பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதனால் அந்த கம்பெனியோட வளர்ச்சியில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு இன்வெஸ்டராக மாறலாம். அதோட ஃபியூச்சர் க்ரோத்தில் நீங்கள் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்பி ஒரு இன்வெஸ்டராக மாறினதுனால ஃபியூச்சரில் நீங்கள் அது நினச்ச மாதிரி வளர்ந்ததுன்னா அந்த ஒரு கம்பெனியே உங்களை ஒரு மில்லியனராக மாற்றலாம். இல்லை உங்கள் இன்வெஸ்டிங் கேபிட்டல் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் லாங் டேர்மில்
நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்டராக இருக்கிறது மூலமாக அது உங்களை ஒரு பில்லியனராக கூட மாற்றலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பிகினராக இப்போ தான் ஏர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸ்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்துருங்க. மந்த்லி உங்கள் சேலரியில் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆக்சுவலாக பையிங் செல்லிங் இது எப்படி பண்ணணும் அதை எப்படி பண்ணணும்னு எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டீஸை வளர்த்துக்கிட்டு சின்ன அமௌண்ட்ல இருந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ண வருதான்னு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ண ரிச் டாட் புவர் டாட் புக்கில் சொல்கிற மாதிரி இந்த 4 குவாட்ரன்ஸில் ஐ குவாட்ரண்ட்டை தவிர மற்ற எல்லா குவாட்ரன்ஸையும் யூஸ் பண்ணி உங்கள் கேபிட்டலை பில்டு பண்ண பாருங்க. அதே நேரத்தில் இன்வெஸ்டிங்கை பற்றி உங்கள் நாலேஜையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு பெரிய கேபிட்டலை பில்டு பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளோ காலமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புக்ஸு இந்த மாதிரி ஃபினான்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து கெயின் பண்ண நாலேஜ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஃபேவரபுளாக ஆக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் லக்கும் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சரில் ஒரு பெரிய இன்வெஸ்டராக கூட வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். ஒரு பிகினராக உங்களுக்கு இருக்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். செலிப்ரேட்டிங் இந்தியா அட் 75 ஸ்மால் கேசஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். சேனலில் இருக்க அதர் ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.